கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஃபே ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிக காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ராப் பேக் தான். ஸோ கூலி படத்தோட ட்ராப் பேக்காகவே நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தார். இப்போ வந்து மீடியாஸ் அண்ட் சோஷியல் மீடியா எல்லாருமே கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக பதில் சொல்ல லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். இருந்தாலுமே கமல் சார் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நம்ம ரஜினி சார் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் பேசியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இந்த படத்தோட ப்ராஜெக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம நெல்சன் கைக்கு மாறுறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்தோட அந்த ஒரு டேக் ஆஃப் தான். கைதி 2 படமும் டேக் ஆஃப் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சம்பளம் வந்து குறைச்சி வாங்கிக்க சொல்லி நம்ம கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சம்பளம் அதாவது கூலி படத்தில் வந்து 50 கோடி வாங்கினாரு. இப்போ ஆர்கேஃபே ப்ராஜெக்ட்டுக்கு 40 கோடி பேசியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம கைதி 2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 50 கோடி சம்பளம் தரதா ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேசியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 படம் பண்ணுறதை ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கைதி 2 படம் வந்து லோகேஷ் கனகராஜ் கையை விட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து ஆர்கேஃபே ப்ராஜெக்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் பற்றி எதிர்பார்த்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெல்சன் அப்படின்ற போட்டு தான் டைட்டிலே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி அடுத்த தகவல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.